மணிகண்ட பிரபு, தற்போது என்ன நிலை? கரூர் அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக உயிரிழந்தவர்களின் உறவினர்களினுடைய அழுகுரல்களும் வேதனையும் நம்மை உலுக்குவதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட 38 பேர் கொண்டு வரும் வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சிகர தகவல் தற்போது அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 90 பேர் மயக்க நிலையில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இதில் தான் 38 பேர் கொண்டு வரக்கூடிய வழியிலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். 51 பேர் தற்போது கரூர் அரசு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். இதில் ஆண்கள் 26 பேரும் பெண்கள் 25 பேரும் இருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ச்சியாக கரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனையில் இந்த நிலைமை இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு உயிரிழந்தவர்களினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தவும், அதே போல மயக்க நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருச்சி விமான நிலையத்திற்கு சென்னையிலிருந்து 1 மணி அளவில் வர இருக்கிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு வர இருக்கிறார். தொடர்ந்து அரசு மருத்துவமனை முதல்வர் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் நிலைமை குறித்து கேட்டறிய இருக்கிறார். இன்னும் திருச்சி தற்போது முதலமைச்சர் திருச்சி வந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து நேராக கரூர் அரசு மருத்துவமனைக்கு சாலை மார்க்கமாக வர இருக்கிறார். ஏற்கனவே மருத்துவமனைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர், அதே போல கரூர் மாவட்ட ஆட்சியர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதே போல மதுரை மாநகர காவல் ஆணையர், திருச்சி எஸ்பி உள்ளிட்டோரும் காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக உயிரிழந்தவர்களினுடைய குடும்பத்தினரும் மயக்கமடைந்தவர்களினுடைய குடும்பத்தினர் ஏராளமானோரும் அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கான உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடையாளங்கள் தேவைப்படுவோரிடம் அரசு மருத்துவமனை தரப்பில் நேரடியாக அவர்களுக்கு தொடர்பு கொள்ளப்பட்டு விவரங்கள் கேட்டறியப்பட்டு வருகிறது. இன்று இரவே உயிரிழந்தவர்களினுடைய, அதாவது 38 பேரின் உடல்களையும் உடற்கூராய்வு செய்வதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்பதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய மதுரை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அரசு மருத்துவர்கள், அதே போல மருத்துவ அலுவலர்கள் உள்ளிட்ட பலரும் பணிக்கு வந்திருக்கிறார்கள். விடிய விடிய இந்த பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இந்த சம்பவம் குறித்து தமிழக முதலமைச்சர் தன்னுடைய வேதனையையும் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பிரதமரும் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார். நாட்டினுடைய முக்கிய மத்திய அமைச்சர்களும் இந்த சம்பவத்திற்கு இரங்கலையும் வேதனையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவம் வேலுசாமிபுரத்தில் நடந்த இந்த சம்பவம் என்பது நெஞ்சை உழுக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவமாக தமிழகத்தை அதிர்ச்சிகர சம்பவமாக நிகழ்ந்திருக்கிறது. இதற்கு உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போது இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி, அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் கூட அரசு மருத்துவமனையிலேயே இருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அரசு மருத்துவமனைக்கு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களும் வரிசையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளைய தினம் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வர இருக்கிறார். அதே போல பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைகிறார்கள். நிலைமை குறித்து கேட்டறிய இருக்கிறார்கள். குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் கரூர் அரசு மருத்துவமனை என்பது முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் மட்டும் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை உறவினர்கள் விருப்பப்பட்டால் உடனடியாக கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது. குடும்பத்தினர் கேட்கும் தகவல்களை கொடுப்பதற்கும், அதே போல அரசு மருத்துவம் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்பதற்குமான சிறப்பு குழுக்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. உறவினர்கள் தங்க வைப்ப அரசு மருத்துவமனை வெளிப்புறத்தில் தங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது. நாளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட கரூர் அரசு மனைக்கு வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் பேச இருக்கிறார். இப்படியாக கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது நடந்தேற இருக்கிறது. 38 பேரை உயிரிழந்திருக்கிறாங்க மணிகண்டன். ஆனா 5 பேரனுடைய உடல் மட்டும்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கா? இந்த சம்பவத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக உறவினர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள்.
வரக்கூடிய நபர்கள் யாரை காணவில்லை அல்லது தங்களுடைய நபர் இறந்ததாக அவரது நண்பர்கள் தெரிவித்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அரசு மருத்துவமனையினுடைய வரவேற்பறையில் உள்ள அலுவலர்களிடம் தெரிவிக்கிறார்கள். உயிரிழந்தவர்களினுடைய சட்டைப்பை, பேண்ட் பாக்கெட் உள்ளிட்டவற்றில் இருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து ஒரு சிலருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 15க்கும் மேற்பட்ட உயிரிழந்தோரின் உடல்கள் என்பது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் அந்த குழந்தைகள் 6 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளினுடைய உடல்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த சிகிச்சையில் இருப்பவர் 51 பேர். இதில் தான் பெரும்பான்மையானவர் யார் என்ற விவரம் தெரியவில்லை என்கிற நிலை இருக்கிறது. பெரும்பாலும் உயிரிழந்தவர்களினுடைய உறவினர்கள் அரசு மருத்துவமனைக்கு வந்ததால் அந்த பிரச்சனை என்பது தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளும் கூட அரசு மருத்துவமனை செய்திருக்கிறது. விரைவாகவே இந்த 38 பேரினுடைய கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டதாகத்தான் கரூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மீதமுள்ள 18 பேரினுடைய உடல்கள் விரைவில் அடையாளம் காணப்படும். ஏனென்றால் இந்த உடற்கூராய்வை பொறுத்த மட்டில் உறவினர்கள் கையெழுத்திட்டால் மட்டுமே உடற்கூராய்வு நடைபெறும். தற்போது 20க்கும் மேற்பட்டவர்களுடைய உடல்கள் உறவினர்களினுடைய கையெழுத்து பெறப்பட்டு விட்டது. அதனால் விரைவாக உடற்கூராய்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது இரவே செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பணிகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும். இதில் எந்த விதமான சுணக்கம் இல்லை என்கிற தகவலைத்தான் தற்போது கரூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆனந்தி, திருச்சியிலிருந்து கரூருக்கு புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாளை காலையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூருக்கு செல்வதாக இருந்தது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிலைமையை புரிந்து கொண்டு இரவே புறப்பட்டிருக்கிறார். தற்போது திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அங்கிருந்து கரூருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை ஒருபுறமும், மற்றொரு புறம் மருத்துவமனையில் நிலைமையை காவல்துறையினர் கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள். மென்மையான போக்கையும் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் திரையில் மற்றொரு புறம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். மணிகண்ட பிரபு, இன்று இரவே உடற்கூறாய்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? இதற்காக எத்தனை மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு? கிட்டத்தட்ட 38 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டில் 18க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உடற்கூராய்வு செய்வதற்கான ஏற்பாடுகள் 18 மருத்துவ குழுக்கள் தயார் செய்யப்பட்டு, ஏனென்றால் ஒரு உடற்கூராய்வு செய்வதற்கு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் ஆகும். அதன் காரணமாகத்தான் 18க்கும் மேற்பட்ட மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதே போல 51 பேர் சிகிச்சையில் இருப்பதால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை, அதே போல திருச்சி அரசு மருத்துவமனை, அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மருத்துவமனை சேர்ந்த மருத்துவர்கள் ஏராளமானோர் பணிக்கு வர அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் உடனுக்குடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். கரூர் அரசு மருத்துவமனையை பொறுத்த மட்டில் அனைத்து ஏற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. மருத்துவ அலுவலர்களும் தயார் நிலையிலேயே இருக்கிறார்கள். அதே போல ஊழியர்களும் பணிக்கு வர உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்து செல்லக்கூடிய பணியாளர்கள் வரை அனைத்து பணியாளர்களுமே கரூர் அரசு மருத்துவமனையில் தயாராக இருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்புலன்ஸ்களில் இருந்து வரக்கூடிய அந்த மயக்கமடைந்தோரை உடனுக்குடன் அவசர சிகிச்சை பிரிவிற்கு கொண்டு சென்று அவர்களுக்கு முதலுதவி, அதே போல ஆக்சிஜன் கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதெல்லாம் இங்கு தீவிரமாகவே செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கரூர் அரசு மருத்துவமனை பகுதிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வர இருக்கிறார். அங்கே பாதிக்கப்பட்டவர்களிடம் நிலைமை குறித்து கேட்டறிய இருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தினரையும் சந்திக்க இருக்கிறார். அதே போல உடற்கூறாய்வு செய்யப்பட்ட உயிரிழந்தவர்களினுடைய ஒரு சிலரினுடைய உடலுக்கும் முதல்வர் அஞ்சலி செலுத்துவார் என்கிற தகவல் எல்லாம் அரசு மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது காவல்துறையினுடைய முக்கிய அதிகாரிகள் அரசு ராஜாஜி மருத்துவமனையினுடைய உள்நோயாளிகள் நுழைவாயு, முதன்மை நுழைவாயில், பிணவரை பகுதியில் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் வர இருப்பதால் அதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் அரசு மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. ஆனந்தி.